ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷரா கிரியேஷன். இந்த வீடியோ இப்போ நீங்கள் முதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறேன்னா ஒரு டவுட்டு தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் இந்த டவுட் வரும். ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ப்ரிவ்யூ பற்றி, அதாவது ஒரு டிசைன் நீங்கள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிரிண்ட்டை வந்து எடுத்து வைக்கணும் இல்லையா? எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிசைன் ஒன்று நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல்குள்ளே போனீங்கன்னா பிரிண்ட்டும் இருக்கும், பிரிண்ட் ப்ரிவ்யூவும் இருக்கும். பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் பிரிண்ட் ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க, கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிடும். ஸோ செட்டிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம மாற்றணுன்னா பிரிண்ட் ப்ரிவ்யூக்குள்ளே தான் போகணும். ஸோ பிரிண்ட் ப்ரிவ்யூக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ அதில் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பிரிண்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு ஃபுல்லாக வேணுமா, ஷார்ட்டாக வேணுமா, உங்களுக்கு ஸ்டிச்சோட வேணுமா, ஸ்டிச் இல்லாமல் வேணுமா, அண்ட் கலர்ஸோட வேணுமா, இல்லை கலர்ஸ் இல்லாமல் வேணுமா, இல்லை எனக்கு A to Z வந்து சுத்தமாகவே வேண்டாம், பட் எனக்கு டிசைன் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சைட் டிசைன்ஸ் எல்லாம் வரும்போது உங்களுக்கு ரிப்பீட் கொடுத்து நீங்கள் டிசைன் வந்து பிரிண்ட் பண்ணிங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும் கூட. ஸோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சைடில் இருக்க ஆப்ஷன் எதுவுமே வராது. உங்களுக்கு வந்து வெறும் டிசைன் மட்டும்தான் வரும். ஸோ ரிப்பீட்டு வந்து பார்த்திங்கன்னா இதிலே செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ ரிப்பீட்ஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கலாம். புட்டா டிசைனுக்கு வந்து ரிப்பீட் நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி சைடு கொடி டிசைன்ஸுக்கு மட்டும்தான் நமக்கு ரிப்பீட் தேவைப்படும். ஏன்னா அதுதான் வந்து ரெண்டு பக்கமும் ரைட் அண்ட் லெஃப்டில் வச்சு ரிப்பீட் செட் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ரிப்பீட் செட் பண்ணுறோம். நீங்கள் புட்டா டிசைன் போட்டிங்கன்னா நீங்கள் புட்டா டிசைனுக்கு ரிப்பீட் செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ப்ளவுஸ் டிசைன் போட்டிங்கன்னா ப்ளவுஸ் டிசைனுக்கும் நீங்கள் வந்து ரிப்பீட் செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லா ஆப்ஷன்ஸுக்கும் எல்லா ஆப்ஷனும் நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த பிரிண்ட் எடுத்து வைக்கிறதுனால நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசைன்ஸ் நம்பரோடு நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு சிஸ்டமில் இந்த நம்பரில் இந்த டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கஸ்டமருக்கும் நமக்கு காட்டுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அது பிரிண்ட் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிரிண்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த பிரிண்டில் செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பிரிண்டில் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ இதுதான் இந்த பிரிண்ட் ப்ரிவியூவோட மெத்தடு. ஸோ இதில் தான் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.